வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷ். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் பிரதான நிலப்பரப்புக்கு ஒரு விரிவான அடுத்த தலைமுறை வான் பாதுகாப்பு கவசத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். ட்ரம்பின் திட்டப்படி அது அமெரிக்காவின் முழு வான் பகுதிக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இது இஸ்ரேலின் வலிமையான வான் பாதுகாப்புகளை மாதிரியாக கொண்டது. இஸ்ரேல் அதை வான் பாதுகாப்பு குவிமாடம் என்று அழைக்கிறது. அதன் கையொப்பமான அயன்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பால் வகைப்படுத்தப்படுகிறது. அமெரிக்காவிற்கான ஒரு வான் பாதுகாப்பு குவிமாடம் என்பது மிக கடினமான விஷயம். காரணம், இஸ்ரேலை விட நூற்றுக்கணக்கான மடங்கு பெரிய நாடு அமெரிக்கா. அதனால் பெரிய அளவிலான மற்றும் விண்வெளி அடிப்படையிலான இடைமறைப்பு ஏவுகணைகள் தேவைப்படும். அவ்வளவையும் செய்து முடிய நிச்சயமாக பல தசாப்தங்கள் கால அவகாசம் எடுக்கும். ஆனாலும் கூட ஏவுகணை தாக்குதலால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய அமெரிக்க பகுதியொன்றில் பல அடுக்கு ஏவுகணை தடுப்புக்கான வான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. அந்த பகுதி பசிபிக் கடலில் உள்ள தீவு குவாம். இருப்பினும் அதுவும் செங்குத்தான சவால்களை எதிர்கொள்கிறது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். பரந்த அளவில் வான் பாதுகாப்பில் வேகமான அல்லது துல்லியமான தீர்வுகள் எதுவும் உலகில் எந்த நாட்டிலும் இல்லை. 1990களில் தொலைநோக்கு ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் குவாம் பாதுகாப்பை வடிவமைத்தார்கள். இருந்த போதிலும் நாங்கள் விளையாட்டில் தாமதமாக முடிவுகளை எடுக்கிறோம் என்று அமெரிக்க பசிபிக் கட்டளை தளத்தின் கூட்டு உளவுத்துறை மையத்தின் முன்னாள் இயக்குனர் கார்ல்ஸ் கஸ்டர் கூறினார். பசிபிக் பெருங்கடலில் உள்ள 210 சதுர மைல் தீவான குவாம் அமெரிக்க பிரதேசத்தில் 1,75,000க்கும் குறைவான மக்கள் வசிக்கின்றனர். இங்குதான் ஆண்டர்சன் விமான தளமும் உள்ளது. இந்த விமான தளம் அமெரிக்க விமானப்படையின் கனமான குண்டுவீச்சு விமானங்கள் B-1 மற்றும் B-52 மற்றும் சில நேரங்களில் ஸ்டெல்த் தொழில்நுட்ப B-2 போன்ற அமெரிக்க விமானப்படை குண்டுவீச்சுகளுக்கான முக்கிய வரிசைப்படுத்தல் தளம். அத்துடன் அமெரிக்க அணுசக்தி தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களின் தாயகமாகவும் உள்ளது. இந்த தீவு சீனாவிலிருந்து 3000 கிலோமீட்டர் தொலைவிலும் வடகொரியாவிலிருந்து 3380 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. சீனாவின் ராணுவ பிரச்சார காணொலிகளில் குவாம் விமான தளத்தின் போலி கிராபிக்ஸ் காட்சிகள் காட்டப்பட்டுள்ளன. குவாம் விமான தளத்தை சீன ஏவுகணைகள் தாக்குவது போன்ற காட்சிகளை சித்தரிக்கும் சீன ராணுவ பிரச்சார காணொலிகள் அவை. மேலும் வடகொரியாவும் குவாம் விமான தளத்திற்கு எதிராக அச்சுறுத்தல்களை விடுத்துள்ளது. ஆனால் அங்கு அமெரிக்க ராணுவம் சும்மா இருக்கவில்லை. பிராந்திய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக வான் பாதுகாப்பு திறனை மேம்படுத்துகிறது. கடந்த டிசம்பரில் அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு நிறுவனம் MDA Aegis குவாம் அமைப்பை பயன்படுத்தி குவாம் தீவில் இருந்து பாலிஸ்டிக் ஏவுகணை இலக்கை முதல் வெற்றிகரமான இடைமறிப்பு நடத்தியது. தற்போதைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இன்றைய வடகொரிய ஏவுகணை அச்சுறுத்தல்களுக்கு எதிராக குவாமை பாதுகாக்கும் திறன் கொண்டவை. இருப்பினும் சீனா உட்பட குவாம் மீதான பிராந்திய அச்சுறுத்தல் தொடர்ந்து வேகமாக அதிகரித்து வருகிறது என்று MDAயின் இயக்குனர் மைக்கேல் அட்கின்ஸ்டன் 2023 கூறினார். டிசம்பர் சோதனையில் அமெரிக்க விமானப்படையின் C-17 விமானம் குவாமின் கடற்கரையில் ஒரு நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணை இலக்கை வெளியிட்டது. சக்தி வாய்ந்த ரேடார் மூலம் இலக்கை கண்டறிந்த பின்னர் தீவில் உள்ள செங்குத்து வெளியீட்டு அமைப்பிலிருந்து ஒரு இடைமறைப்பு ஏவுகணை ஏவப்பட்டது. அது பூமியின் வளிமண்டலத்திற்கு வெளியே சென்று திரும்பி பாலிஸ்டிக் ஏவுகணை இலக்கை சுட்டு கடலில் வீழ்த்தியது. குவாம் மற்றும் பிராந்தியத்தின் பாதுகாப்பில் இது ஒரு முக்கியமான மைல்கல் என்று அமெரிக்க கடற்படையின் கூட்டு பணிக்குழுவின் தளபதி ரியர் அட்மிரல் கிராக் ஹாஃப்மேன் கூறினார். ஆனால் ட்ரம்ப் பார்க்க விரும்பும் இஸ்ரேலிய பாணியிலான பல அடுக்கு வான் பாதுகாப்பு குவிமாடம் நில அடிப்படையிலான ஏஜிஸ் வான் பாதுகாப்பு அமைப்புக்கு அப்பால் உள்ளது. இஸ்ரேல் சிறந்ததாக அறியப்பட்ட அயன்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பின் கீழ் ஒரு 4 அடுக்கு அமைப்பு பெரும்பாலும் இணைக்கப்பட்டுள்ளது. அயன்டோம் உள்வரும் ராக்கெட்கள் மற்றும் ஆர்ட்டிலரி ஆயுதங்களை எதிர்த்து போராடும் போது டேவிட் ஸ்டேலிங் குறுகிய மற்றும் நடுத்தர தூர அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாக்கிறது. மேலும் அரோ 2 மற்றும் அரோ 3 அமைப்புகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துகின்றன. இதுபோன்ற வான் பாதுகாப்பு அடுத்த கட்டமைப்புக்கு ஒப்புதல் அளித்த அமெரிக்க இந்தோ பசிபிக் கட்டளை தளம் குவாமை அடிப்படையாக கொண்டு தாட் அமைப்பின் கண்காணிப்பு திறன்களை சோதிக்கவே டிசம்பரின் இடைமறைப்பு சோதனையை செய்ததாக கூறியது. தாட் உள்வரும் ஏவுகணைகளை அவற்றின் முனையத்தின் அல்லது தொடங்கு புள்ளியில் நிறுத்தும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஏஜிஸ் பூமியின் வளிமண்டலத்திற்கு வெளியே பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தங்கள் இலக்கை நோக்கி செல்வதற்கு முன் நடுப்பாதையில் அதை இடைமறித்து சுட்டு வீழ்த்துகிறது. குவாமின் பாதுகாப்பின் இறுதி கட்டமாக அமெரிக்க ராணுவம் பேட்ரியோட் ஏவுகணை பேட்டரிகளை பயன்படுத்துகிறது. தாட் மற்றும் பேட்ரியோட் அமைப்புகள் இரண்டும் போரில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஏஜிஸ், தாட் மற்றும் பேட்ரியோட் ஆகிய மூன்றுமே இறுதியில் குவாமில் மேம்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு EIAMD என அழைக்கப்படுகிறது. இது 360 டிகிரி கவரேஜ் கொண்டது. இந்தோ பசிபிக் பிராந்திய பாலிஸ்டிக், ஸ்டெல்த் பாலிஸ்டிக், ஹைப்பர்சோனிக் மற்றும் குரூஸ் ஏவுகணை அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அடுக்கு பாதுகாப்பை வழங்கும் என்று MDA கூறுகிறது.
அந்த அமைப்பு அமெரிக்க செயற்கைக்கோள் மற்றும் விண்வெளி அடிப்படையிலான சென்சர்களின் உள்ளீட்டை நம்பியிருக்கின்றது. குவாமில் உள்ள இந்த மாதிரிதான் ட்ரம்ப் கூறும் ஏவுகணை பாதுகாப்பு பார்வைக்கு நெருக்கமாக உள்ளது. ஆனால் முழு குவாம் வான் பாதுகாப்பை செய்து முடிக்க குறைந்தபட்சம் ஒரு தசாப்த கால அவகாசம் எடுத்தது. அதையே ட்ரம்ப் கூறுவது போல அமெரிக்கா முழுவதிலும் ஒன்றிணைக்க வேண்டுமானால் பல தசாப்த கால அவகாசம் தேவை. அதனால் தான் அதைவிட எளிமையான, சுலபமான மற்றும் மலிவான இஸ்ரேலிய அயன் டோம் பாணி கவனத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் தொடர்ச்சியான நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டார். தனது நிறைவேற்று உத்தரவில் அமெரிக்கா பாலிஸ்டிக் குரூஸ் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளால் பேரழிவு அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதால் அமெரிக்காவிலேயே தயாரிக்கப்படும் பெரிய அயன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு கவசத்தின் கட்டுமானத்தை தொடங்குமாறு அமெரிக்க இராணுவத்திற்கு ட்ரம்ப் உத்தரவிட்டார். ட்ரம்பின் உத்தரவு அத்தகைய அமைப்பின் செலவுகள் பற்றிய எந்த மதிப்பீட்டையும் கொடுக்கவில்லை. ஆனால் பல $100 பில்லியன் ஒரு பொதுவான மதிப்பீடாக இருக்கலாம். அமெரிக்க விஞ்ஞானிகள் கட்டமைப்பில் உள்ள அணு தகவல் திட்டத்தின் இணை இயக்குனர் மாட் கோர்டா கூறிய போது, பல்வேறு இடைமறிப்பு புள்ளிகளில் பல்வேறு வகையான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அமெரிக்காவின் அளவுள்ள ஒரு நாட்டை நம்பத்தகுந்த விதத்தில் பாதுகாப்பதற்கான செலவுகள் வானியல் சார்ந்ததாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் பாதுகாப்பை விட குற்றம் மலிவானது என்று கோர்டா கூறினார். ட்ரம்ப் கேட்கும் அனைத்தையும் அமெரிக்க தொழில்நுட்பம் உருவாக்கி வரிசைப்படுத்த முடிந்தாலும் அசைக்க முடியாத ஏவுகணை பாதுகாப்பு இன்னமும் சாத்தியமற்றது என்பதை நிரூபிக்க முடியும். இது உலகின் சிறந்த ஏவுகணை பாதுகாப்பு என்று பலரால் கூறப்பட்டாலும் கடந்த ஆண்டு ஈரானின் தாக்குதல்கள் மற்றும் ஈரானிய ஆதரவு ஹவுதியால் ஏவப்பட்ட ஏவுகணைகளில் சில இஸ்ரேலில் தரையிறங்கின. ஏஜிஸ் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் ஆரம்ப நாட்களில் அதில் பணியாற்றிய அமெரிக்க கடற்படையின் முன்னாள் தளபதி ஷஸ்டர் ட்ரம்ப் கூறும் ஏவுகணை வான் பாதுகாப்புகளை நிறைவு செய்ய முடியும் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, உள்வரும் பாலிஸ்டிக் ஏவுகணை எங்கு செல்கிறது என்பது தெரியும், ஆனால் இடைமறிப்பு ஏவுகணைகள் தங்கள் இலக்கை நோக்கி செலுத்தப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். இங்கு பிரச்சனை இலக்கை அடையாளம் காண்பதல்ல. இடைமறிப்பு ஏவுகணைகள் அமெரிக்காவின் மிகப்பெரிய பரப்பளவு முழுவதும் வைக்கப்பட வேண்டும். அதுதான் மிகப்பெரிய சவால் என்று அவர் கூறினார். அதே நேரத்தில் இந்த அயன் டோம் பாணி வான் பாதுகாப்பு வெற்றி பெற்றால் அதுவே சீனாவுக்கு எதிராக குவாம் தீவில் உள்ள அமெரிக்காவின் அதிக விலை கொண்ட அமைப்புகளை மாற்றீடு செய்யலாம் என்று அவர் கணிப்பிட்டார்.